Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போய்த்து வருகிறோம். இந்த ராஜ்யத்தினுடைய வார்த்தையை குறித்து பேசணும். இந்த ராஜ்யம் வந்திருக்குன்றாங்களே, எங்கே வந்திருக்குது, எப்படி பார்க்க முடியுது, எப்படி இது கிரியை செய்யுது? நான் காண்பித்தேன் உங்களுக்கு. இது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, இது ராஜ்யத்தின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. வேர்ட் ஆஃப் த கிங்டம் என்று மத்திய 13:19 அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. த வேர்ட் ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தின் வார்த்தை. இது இந்த ராஜ்யத்தின் வார்த்தையின் மூலமாக தான் இந்த ராஜ்யம் நமக்குள்ளே பிரவேசித்து நமக்குள்ளே கிரியை செய்கிறது, நம்ம மத்தியில் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு ராஜ்யம் இன்னைக்கு கிரியை செய்துக்கிட்டு இருக்குது, கிரியை நடப்பித்துட்டு இருக்குது. இந்த ராஜ்யத்தின் வல்லமை இங்கே பிரவேசித்து நம்முடைய உள்ளங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறதுன்னு புரியல. அவங்க என்ன நினச்சிட்றாங்க, ஏதோ பெருசாக நடக்கும், பிரத்யட்சமாக வரும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு வரும், இவங்க கை நீட்டிதோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும்னு பார்க்குறாங்க. கிடையாது. இது எப்படி வருது? கர்த்தருடைய வார்த்தையினாலே வருகிறது. இந்த வார்த்தையை தான் நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள, இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை தான் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியல நிறைய பேருக்கு. இன்றைக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வார்த்தை. ஏன்னா இது மூலமாக தான் ராஜ்யம் உங்களுக்குள்ள வேலை செய்ய முடியும், ராஜ்யத்தின் வல்லமை உங்களுக்குள்ள வேலை செய்ய முடியும். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக தான் ராஜ்யத்தின் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் நடைபெற முடியும். இது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் ராஜ்யத்தின் நன்மைகள் காணப்பட முடியும். இந்த ராஜ்யத்தின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வரும், அது எப்படி உங்களை நிரப்பும்? இந்த வார்த்தையின் மூலமாக தான். நிறைய கிறிஸ்தவத்தை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக எண்ணிக்கொண்டு, ஆமாம் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆமாம் நான் கோயிலுக்கு போனனாக்கம் வந்தனாக்கம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியன்றது அதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் போய் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து 30, 60, 100 பலன் கொடுக்குற காரியம்தான் கிறிஸ்தவ ஜீவியம். சரி, மார்க் 1 இதனால தான் பாருங்கள், இயேசு பிரசங்கித்த போது எப்படி பிரசங்கித்துட்டு வந்தாராம். 1 14 யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எந்த சுவிசேஷத்தை? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் நிறைவேறிட்டுனா வந்துருச்சுன்றார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம் காத்துட்டு இருந்தீங்களே, தோ அப்படின்றார். தோ அது கிரியை செய்கிறதுக்கு உங்களுடைய உள்ளங்களில் நுழைஞ்சு அது கிரியை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது, வந்துருச்சு, சமீபமாக இருக்குதுன்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள்ன்றார். பாருங்க, ஏன் இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்துன்றதை புரிந்து கொள்ள வேணும். ஏன் வார்த்தை தான் உள்ளே போய் நிலமாகி இருதயத்தில் விழுந்து அது 30, 60, 100 பலன் கொடுத்து இப்படி தான் ராஜ்யம் வேலை செய்யுதுன்னு ஏன் சொன்னார் இயேசு அந்த ஓமையில்? ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னால், மனுஷனை கடவுள் உண்டாக்குன போது மட்டும் இல்லை, உலகத்தையே உண்டாக்குன போது எப்படி உண்டாக்குனார்? தம்முடைய வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக்குனார் இல்லையா? அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்று. அதான் சிருஷ்டிப்பு. 1 போனீங்கன்னா ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கப்படுவது என்று சொன்னார், ஆகாயவரை உண்டாக்கப்படுவது என்று சொன்னார், இது சொன்னார், அது சொன்னார்னு மறுபடியும் ஒரு 7 தடவை வருது. சொன்னார்னு. அதன் பிறகு சொன்னபடியே ஆயிற்றுன்னு வருது. அதன் பிறகு நல்லதென்று கண்டார்னு வருது. அப்போ 1 அதிகாரத்தினுடைய சாராம்சமே என்னன்னா, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாத்தையும் சிருஷ்டித்தது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சிருஷ்டித்த எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாங்குகிறார். சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அதை தாங்கி கொண்டிருக்கிறார். எதனால்? வார்த்தையினால் தாங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ பாருங்கள், மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன். மனுஷனை சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தார்? அவனை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக சிருஷ்டித்தார். ஆண்டு கொள்ளும்படியானா அவனை எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலே வைத்தார். அவன் தான் டாப், மேலே இருந்தான் பாருங்கள். அவன் பாவம் செய்ததன் மூலமாக, பாவம் உலகத்தில் பிரவேசித்ததன் மூலமாக அவன் என்ன பண்ணான்? டாப்பில் இருந்தவன் இப்போ பாட்டமுக்கு வந்துட்டான், கீழே வந்துட்டான். மேலே இருக்கிற வேண்டிய கீழே இருக்கிறான், தலையாக இருக்கிற வேண்டியவன் வாலாயிட்டான். இப்போது அப்படி ஆயிட்டான். பாவம் அப்படி பண்ணிடுச்சு.
இப்போ இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார். என்ன பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார்? தேவனுடைய ராஜ்யத்தை. என்னன்னு பிரசங்கம் பண்ணுறாரு? மனம் திரும்பி அப்படின்றார். இந்த மனம் திரும்பின உடனே இந்த மனம் திரும்புறதுன்றதே ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷனோட தான் எல்லாம் சொல்கிறாங்க. ரிப்பெண்ட்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் நமக்கு புரிஞ்சிருக்குது எத்தனையோ வருஷமாக. அது அதில் எதுவும் பாசிட்டிவாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம மறந்துடணும், அவ்வளோதான் அதில் இது விளங்குச்சு நமக்கு. ஆனால் உண்மையாகவே அந்த ரிப்பெண்ட்ன்ற ஆங்கில வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். ரிப்பெண்ட் அப்படின்ற வார்த்தை 2 வார்த்தையிலேருந்து வந்து ரீ அப்புறம் பென்ட்டு. ரீ என்று சொன்னால் அது ப்ரீஃபிக்ஸ் இல்லையா? அந்த ரீ என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மறுபடியும் போயிட்டு நான் ரிட்டர்ன் வர போகிறேன்றீங்க. ரிட்டர்ன் என்ன? திரும்ப இருந்த இடத்துக்கு வரப்போ. அந்த ரீன்றது திரும்ப இருந்த இடத்துக்கு திரும்ப வருவதை குறிக்கிறது. இருந்த நிலைக்கு ஒரு திரும்ப கொண்டு வருவது அதை குறிக்கிறது. இந்த கப்பை எடுத்துகிட்டு போகிறேன், ரிட்டர்ன் பண்ணுன்றோம். அப்படின்னா அர்த்தம் எடுத்துகிட்டு போன இடத்துல திருப்பி கொண்டு வந்து வைன்றோம். அதான் ரீ. டென்ட்ன்றது அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறாங்க இல்லையா? அப்பார்ட்மெண்ட்டில் சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா எல்லாத்தோட மேல் மாடியில் 2, 3, 4 அப்பார்ட்மெண்ட்டை சேர்த்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டை கட்டிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? பென்ட் ஹவுஸ். பென்ட்னா என்ன? டாப்புன்னு அர்த்தம். அப்போ ரீபென்ட்னா ரிட்டர்ன் டு த டாப். நீ மேலே இருக்க வேண்டியவன், நீ மேலே இருக்க வேண்டியவன் கீழாயிட்ட. நீ நல்லா இருக்க வேண்டியவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்ட. நீ தலையாக இருக்க வேண்டியவன் வாளாயிட்ட. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிற இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. என்ன சொல்கிறாரு? ரிப்பென்ட் அப்படின்றார். ரிப்பென்ட்னா அப்பா கீழே போயிட்டியே, மேலே வா, மனம் திரும்பு, மேலே வா, நீ இருந்த இடத்துக்கு வா, கடவுள் உன்னை வச்ச இடத்துக்கு வா, உன்னை எப்படி உண்டாக்குனாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீ திரும்ப வரணும். அதுதான் சுவிசேஷம். இருக்கீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதுதான். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் வெறும் நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்றது இல்லை. நான் ஏதோ ஒரு நிலையில் உண்டாக்கப்பட்டேன். ஆதாமில் நான் உண்டாக்கப்பட்டேன், மேலே இருக்கும்படி டாப்பாக இருக்கும்படி உண்டாக்கப்பட்டேன். அதனால தான் ஆங்கிலத்தில் அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்குது. உபாகம் 28 யூ ஷால் பி above only. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, யூ வில் only go up, never come down அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நீ மேலே மட்டும்தான் போவ, கீழே வரமாட்டேன் இருக்குது. அப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? ரிட்டர்ன் டு த டாப். நீ மேலே இருக்க வேண்டியவன் மேலே வா, நீ ஆள வேண்டியவன் திரும்ப ஆளுகை செய், எல்லாவற்றுக்கும் மேலானவன் நீ மேலானவனாக இரு, கீழானவனாக இருக்கிற. ஹலோ, இருக்கிறீங்களா? இப்போ ரிப்பெண்ட் வழங்குதா? ராஜ்யத்தின் சுவிசேஷமே அதனுடைய சாராம்சமே இதுதான். கடவுள் உங்களை எப்படி உண்டாக்குனார், எப்படி வச்சிருந்தார், அந்த நிலைக்கு திரும்ப உங்களை கொண்டு வரும்படியாக உள்ள ஒரு பிரசங்கம் இது. இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த ராஜ்யத்திலே நமக்கு தேவையான அத்தனையும் இந்த ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த ராஜ்யத்திலே இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், இயேசு பிரசங்கிட்டு வரும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறார்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலை. ஏன் கவலைப்படாதீருங்க, பரவாயில்ல, அதெல்லாம் எல்லாம் கூட வெறும் வயிறோடு நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னா கிடையாது. கவலைப்படாதீருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், லீலி புஷ்பங்களை பாருங்கள், இதையெல்லாம் காப்பாற்றி போஷித்து எல்லாம் நடத்துகிற தேவன். நீங்கள் அதை விட பெரிய ஆளாச்சு, உங்களை நடத்த மாட்டாரா, உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா, உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ராஜ்யத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்குதுப்பா, நீ அதையெல்லாம் தேடாமல் இந்த ராஜ்யத்தை தேடு, இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துரு, இந்த ராஜ்யத்தின் வாழு, இந்த ராஜ்யத்துக்குள்ளே உன்னை வச்சுக்க, இந்த ராஜ்யம் உனக்குள்ளே இந்த ராஜ்யம் உனக்குள்ளே ஆளுகை செய்யும்போது நீ இதுக்குள்ளே வந்துடும்போது என்ன ஆகும்? நீ எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலையே உனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ராஜ்யம் அற்புத விதமாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ராஜ்யம் தான் சொல்கிறாரு பாருங்க. அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷன்றது இதுதான். எல்லாத்தையும் கர்த்தர் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வச்சுட்டார். இந்த ராஜ்யத்தை வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுறாரு? நம்முடைய உள்ளங்களில் வைக்கிறார். அதனால தான் சொல்கிறார், பிரத்யட்சமாய் வராதுன்றார். இது அரண்மனை வராது, ராஜா வரமாட்டார், அவர் ஒரு தொப்பியை மாட்டிகிட்டு இருக்க மாட்டார், அவர் வாழை ஏந்திட்டு இருக்க மாட்டார், அப்படிலாம் கிடையாது. இது வேறு விதமாக, இது
வார்த்தை. அதனால தான் பாருங்கள் இவ்வளோ பேர் சபையில் கூடி வந்திருக்கிறீங்க. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிருக்கோம். இது என்ன வார்த்தை? இது ராஜ்யத்தின் வார்த்தை. இதன் மூலமாக தேவனுடைய ஆளுகையே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. காரியங்கள் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு எப்படி இருக்க வேணுமோ அப்படி மாற்றுது. முதல்ல நீங்கள் டாப்பில் இருந்தப்போ, ஆதாமுக்குள்ளே இருந்தப்போ, அவன் விழுந்து போகிறதுக்கு முன்னால் இருந்தப்போ எவ்வளோ டாப்பில் இருந்தீங்களோ அந்த நிலைக்கு திரும்ப மாற்றுவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை என்ன பண்ணுது, எது பண்ணுது? இந்த வார்த்தை உள்ளே வேலை செய்து அதை பண்ணி கொண்டிருக்கிறது. கீழே இருக்கிற ஆளை மேலே தூக்குறதுக்கு வேண்டிய வேலைகளை இந்த ராஜ்யத்தின் வார்த்தை உங்களுக்குள் வேலை செய்து கொண்டு அதை பண்ணி கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ இந்த ராஜ்யத்தின் போதனைகள்லாம் எப்படிப்பட்ட போதனைகள்? இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்த, விசுவாசித்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்த போதனைகள் தான் இந்த ராஜ்யத்தின் போதனைகள். பிசாசானவன் இதெல்லாம் நம்ம பெற்று அனுபவிக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். அதனால தான் பாருங்கள், நிறைய பேருக்கு இன்றைக்கி ரட்சிப்பின் சுவிசேஷம் தெரியுது, ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டது இல்லை. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு என்ன வித்தியாசம்? ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னன்னா, இயேசு எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், என் பாவ சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். நான் இன்றைக்கி அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நான் தேவனிடத்தில் வரலாம், தேவனுடைய பிள்ளையாக மாறலாம். இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். ரொம்ப நல்லது, அதை வேணான்னு இல்லை, அது நல்லது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கணும். ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னத்தை பற்றியது? உங்களுடைய தேவைகளெல்லாம் எப்படி சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எப்படி இந்த ராஜ்யத்தில் இருக்குது, இந்த ராஜ்யத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அது வார்த்தையின் வடிவில் இருக்குது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் உங்களுடைய தேவைகளெல்லாம் அது நிறைவாக்கும், உங்களுடைய குறைவுகளெல்லாம் அது நிறைவாக்கும்னு சொல்கிறது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்காதவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, வேறு எதையும் பெற்றிருக்க மாட்டாங்க. மோட்சம் போவாங்க, ஆனால் இந்த உலகத்தில் எதையும் அனுபவிக்கவே மாட்டாங்க. ரட்சிப்பை அனுபவிப்பாங்க, நம்ம அதுக்கு மேலே எதையும் அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்பட்டது கிடையாது. ஆகவே கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்கிறத பற்றிலாம் அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது, அதை அவங்க அனுபவித்து பார்த்ததும் கிடையாது. ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யாரும் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணவே இல்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண பாருங்கள், அந்த சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான். அதுக்குள்ளே ரட்சிப்பு எல்லாமே அடங்கி இருக்குது பாருங்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாதனால தான் இந்த ராஜ்யத்துக்குள்ளே யாரும் பிரவேசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணிட்டோம்? நீ வா, இயேசுவை ஏற்றுக்கொள், நீ அதெல்லாம் விட்டுறணும், இதை ஏற்றுக்கோ, ஏற்றுக்கிட்டீன்னா நீ செத்தினா மோட்சம் போவ அப்படின்ட்டோம். சுவிசேஷம் அது இல்லை. செத்தா மோட்சங்கிறது சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம்னா என்ன? நீ முன்ன ஆதாமில் எப்படி உண்டாக்கப்பட்டா, என்ன நிலையில் இருந்தால் அந்த நிலைக்கு கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டாட விரும்புகிறார். உன்னை டாப்பில் கொண்டாட விரும்புகிறார். திரும்ப அந்த நிலைக்கு உன்னை கொண்ட விரும்புகிறார். உனக்கு திரும்ப சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தர விரும்புகிறார். நீ இழந்து போன எல்லாத்தையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், உன்னுடைய தேவையெல்லாம் சந்திக்க முடியும். இதுதான் சுவிசேஷம். இதை சொல்லாதனால தான் யாரும் வரமாட்டேன்றாங்க. சொன்னால் இப்படி வருவாங்க பாருங்கள். உலகத்தில் பல நாடுகள் இருக்குது இல்லையா? நான் பார்த்துருக்கேன். சில சின்ன நாடுகள் பாருங்கள், அந்த நாட்டிலேயே மொத்தம் 10 லட்சம் பேர் கூட கிடையாது. சில நாடுகள்லாம் அதை விட சின்ன நாடுகள் 10 லட்சம் கூட கிடையாது அவங்க பாப்புலேஷனு. 10 லட்சம்னா அவங்க நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு 2-3 மடங்கு ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கிறதே 2-3 லட்சம் தான் இருக்கிறாங்க நாட்டிலேயே. அவ்வளோ பேர் நாடு. ஆனால் டூரிஸ்ட் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க தெரியுமா? எத்தனை பிளேன் பறகு தெரியுமா? எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வச்சுருக்காங்க தெரியுமா? டூரிஸ்ட்டாக வந்து இறங்குறாங்க. எவ்வளோ பெரிய வர்றாங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க 50 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு வர்றாங்களாம் டூரிஸ்ட். இருக்கிறது எவ்வளோன்னா 3 லட்சம்ன்றாங்க. ஊரில் இருக்கிறது எவ்வளோன்னா 3 லட்சம் பேர் தான். டூரிஸ்ட் எவ்வளோ வர்றாங்கன்னா 50 லட்சம். கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற ஆளுக்கு 20 மடங்கு கிட்ட டூரிஸ்ட் வர்றாங்களாம். ஏன் டூரிஸ்ட் வர்றாங்க? ஏன்னா எங்கள் ஊரில் யார் பிரைம் மினிஸ்டர், யார் பிரசிடெண்ட்டு, அல்லது யார் ஆட்சி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனால வர்றாங்க. வர்ற டூரிஸ்ட்டுக்கு இங்கே யார் ஆட்சி பண்ணுறான்ற பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. இந்த சின்ன சின்ன நாடுகளில் யார் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது.
யார் அங்கே ஆட்சி பண்ணுறான்றது பேரை கூட நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அங்கே போனால் கூட கேள்விப்பட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஊர் அது. அவங்க அதெல்லாம் ஒன்றும் போடுறதே இல்லை, அதெல்லாம் காமிக்கிறதே கிடையாது. அவங்க ஊர், அவங்க மொழி, அவங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறது. என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க ஊர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள். பீச்சை காமிப்பான், அழகா சன்லைட்டை காமிப்பான். எல்லாம் இந்த குளிர் பிரதேசங்களில் ஊர்களில் வாழ்ந்துக்கிட்டு நடுங்கிட்டு உள்ளே போத்திக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அவன்லாம் உட்காந்து டிவி பார்க்கும்போது அங்கே சூரிய வெளிச்சம் அப்படி இருக்கும். எல்லாம் ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுருக்காங்க, பீச்சில் தண்ணியில் போய் குதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவன் சொல்லுவான், அப்பாப்பா கண்டிப்பாக இந்த தடவை நம்ம குளிர்காலம் ஆரம்பித்த உடனே அங்கே போயிடுறோம், நம்ம போய் ஒரு மாதம் ஹாலிடேக்கு போயிட்டு வந்தோம்னா அப்போயே தீர்மானிச்சிட்றான். ஏன்னா இங்கே வந்தால் இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், இந்த மாதிரி ரிசார்ட்லாம் இருக்குது, போட்டிங் போகலாம், இந்த மாதிரி மலை மேலே ஏறலாம், இந்த காட்டுக்கு போய் பார்க்கலாம், இதை பண்ணலாம், அந்த கேம் விளையாடலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், சஃபாரி போகலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு அங்கே போகணுன்ற ஆசை உண்டாயிடுது. வேறு எந்த கதையும் அவனுக்கு சொல்கிறது கிடையாது, வேறு எந்த கதையும் சொல்கிறது கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் படம் போட்டு காமிக்கிறாங்க. அதனால தான் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க போகிறதுக்கு. நாட்டிலே ஆள் இல்லை, ஆனால் பிளேன் மேலே பிளேன் போய் இறங்கிட்டு இருக்குது, ஆளுகளாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பேர் இறங்கி அங்கே வருஷந்தோறும் அங்கே விசிட் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்? நல்லா இருக்குது அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அதனால தான் போகிறாங்க, இல்லைங்களா? சுவிசேஷத்தை அப்படி சொல்லாமல் விட்டுட்டோம். அதனால தான் அதனால் பாருங்கள், அதனால இது டூரிஸ்ட்டை கூட அட்ராக்ட் பண்ண முடியல நம்மளால். கிறிஸ்தவ சபைகளால் டூரிஸ்ட்டை கூட இந்த அப்படியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஆளுகள் கூட அட்ராக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம பிரசங்கத்தில் ஏதோ கோளாறு. நம்ம என்ன சொல்லிட்டோம், நீ செத்தா மோட்சம் போவ, மோட்சம் போனால் தங்க வீதியில் நடப்ப, அங்கே போய் நீ நல்லா இருப்ப, இங்கே நீ ஒழிஞ்ச, அவ்வளோதான். இதுதான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கோம். அவன் பார்க்கலாம், ஐயோ அந்த பக்கம் போகாதப்பா, வேணாம். இன்னும் சிலர்லாம் என்ன பண்ணாங்க, இங்கே வா சிலுவையை சுமந்துக்கோ அப்படின்னா அவன் ஐயோ சிலுவையா, வீட்டில் ஏற்கனவே என் மனைவி ஒரு சிலுவை இருக்குது, என் புள்ள 2 சிலுவை, அந்த சிலுவையும் சுமந்துட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா 2 சிலுவை அது வேறு சுமந்துட்டு இருக்கிறேன், இந்த சிலுவைக்கு மேலே இந்த ஒரு சிலுவையும் சுமக்கிறதா, எத்தனை சிலுவையை சுமக்கிறது, என்னால் முடியாது போட்டு போயிடுறான் அவன். எதையோ பிரசங்கம் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம சிலர் சொல்கிறாங்க, இல்லையா பைபிளில் இருக்குது சிலுவையை சுமக்கணும்னு. என்ன அர்த்தம் சிலுவையை சுமக்கணும்னா? எந்த அர்த்தத்தில் சிலுவையை சுமக்க போகிறீங்க நீங்கள்? இயேசு சுமந்த மாதிரியே சிலுவையை சுமந்துட்டு தெரிய போகிறீங்களா அப்படியே தூக்கிட்டே? அதையா சொல்லி இருக்குது? அப்போ கிடையாது. அவர் தான் உங்களுக்காக சுமந்தாருன்னு இருக்குதே, நீங்கள் சுமக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சுமந்தார். அப்போ நாம் சுமக்க வேண்டிய சிலுவை வேறு. நாம் சுமக்க வேண்டிய சிலுவைன்னா நம்முடைய சித்தத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அவருடைய சித்தத்தை செய்யணும். அவருடைய சித்தத்தை செய்யும்போது அது சில நேரத்தில் கஷ்டமாக தோணலாம், ஆனால் அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது பின்னால் தெரியும், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதன்றதை நம்ம பார்ப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அப்போ இந்த சிலுவை சுமக்கிறதுன்றது இது வேறு. இதை தப்பாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சொல்லிவிட்டு அவனுக்கு நீ வந்தினா வந்து கத்திரிக்கா கஷ்டப்படுன்னு அந்த மாதிரி அழைச்சா யார் வர போகிறா பாருங்க. அவன் பயந்த ஓடிடுவான். ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், கத்திரி இல்லாமலே. கத்திரை ஏற்றுக்கிட்டு கத்திரிக்காய் கஷ்டப்படுன்னா அவன் வரமாட்டான். என்ன சொல்லணும், அப்பா இது அற்புதமான ராஜ்யம் பாருங்கள். சில நாடுகள்லேருந்து இன்னொரு நாடுக்கு போய் சிலர் குடியேறுறாங்க. ஏன் நம்ம நாட்டிலே எடுத்துங்க, நம்ம ஊர்லேருந்து எத்தனை பேர் நார்த்தில் அங்கங்கே போய் குடியேறுறாங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே குடியேறுறாங்க. ஏதோ ஒரு நல்லதை பார்க்குறாங்க. ஏதோ அங்கேனால அந்த ஸ்டேட்டுக்கு போனால் நல்லா இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதுதான் அவங்களுடைய இது. அங்கே வேலை கிடைக்குது, அங்கே நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறதுனால தான் ஒரு ஊரை விட்டு, ஒரு மொழியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு, பிறந்த இடத்த விட்டு, சொந்த ஊரை விட்டு, எல்லாத்தையும் பொட்டி படிகளை தூக்கிட்டு இன்னொரு ஊரில் இனம் தெரியாத, மொழி தெரியாத ஒரு இடத்துல போய் உட்காந்து அங்கே போய் வாழ்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாகிடுறாங்க. ஏன் இங்கே ஊர் விட்டு ஊர் போடுறதுக்கு மட்டும் இல்லை, சிலர் வெளிநாடே கூட போகிறாங்க. பல நாடுகள்லேருந்து சிலர் போய் சில நாடுகளில் போய் சேர்றாங்க. பல நாட்டுக்காரங்க சில நாடுகளில் இருக்காங்க பாருங்கள். நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருக்கும். எல்லா நாடுகள்லேருந்தும் வந்து குடியேறுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இது தர்றோம் அது தர்றோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு எதையோ அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க. எங்கள் நாட்டில் எப்படி வசதி இருக்குது, அப்படி வசதி இருக்குது, வயசான காலத்தில் இதெல்லாம் பண்ணுறோமாக்கும், நாங்கள் வேலைக்கு இவ்வளவு சம்பளம் தர்றோமாக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துடுறாங்க. நல்ல நல்ல ஆட்கள்லாம் போயிடுறாங்க.
ஏராளமான பேர் உலகம் முழுக்க இருந்து போய் குடியேறுறாங்க. ஏன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் குடியேறுறாங்கன்னு சொன்னால், அங்கே சில நன்மைகளை இவங்களுக்கு வேண்டியது அங்கே சிலது இருக்குது. அதனால பார்டரை கடக்கிறதுல அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. பிளேன் ஏறி போய் இறங்கி நுழைஞ்சி புது இடத்துல குடியேறி, அந்த கலாச்சாரமும் தெரியாது, சில நேரத்தில் மொழியும் தெரியாது, ஒன்றும் புரியாது, இருந்தாலும் போய் கஷ்டப்பட்டு இருந்து அங்கே அந்த சுகத்தையும் அந்த நலன்களையும் அனுபவிக்கிறதுக்காக, அந்த நன்மைகளை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, உள்ளே நுழையிறாங்க. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறதில்லை. அப்படி ப்ரெசன்ட் பண்ணாதனால தான் இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுறேன்னு யாரும் வந்து லைனில் நிற்கலை. ஏன் லைனில் நிற்கலைன்னா, நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற விதத்தில் தப்பு இருக்குது. எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும்? இவங்கெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க பாருங்கள், பீச்சையே காமிக்கிறான் பாருங்கள், நல்ல படகு காமிக்கிறான், போட்டை காமிக்கிறான், விளையாட்டை காமிக்கிறான், அதை இதை ப்ரெசன்ட் பண்ணணும். என் மேலே அதுதான் குற்றஞ்சாட்டு சிலருக்கு. இவர் நல்ல நல்ல வசனத்தையே அடுத்து நல்ல நல்லதை ஆத்திரம் போதிக்கிறார், அப்புறம் மற்றதெல்லாம் போதிக்கலன்ற, மற்றதான் நீங்கள் போதிக்கிறீங்களேன்ற. நான் இப்படி ப்ரெசன்ட் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, இதனுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன, இதில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் சந்தோஷம் எப்படி, இதனுடைய சமாதானம் எப்படி, இதனுடைய நிம்மதி எப்படி, இதனுடைய எதிர்காலம் எப்படி, இதனுடைய கையின் பலன் எப்படி, இதில் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், இதில் எப்படி குடும்பம் இருக்கும், இதில் எப்படி பிஸ்னஸ் இருக்கும், இதில் எப்படி எல்லாம் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி நடக்குது, இது எவ்வளோ அற்புதமான ராஜ்யம், இதனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இதனுடைய மேன்மை எப்படிப்பட்டது, இதை சொல்லி பாருங்கள். ஓடி வருவாங்க. இடமே கொள்ளாது. இதை விட எவ்வளோ பெரிய இடம் வாங்கினாலும் அது கொள்ளவே கொள்ளாது. அப்போ இந்த ராஜ்யத்தில் நமக்கு தேவையான அத்தனையும் இருக்குது. இந்த ராஜ்யம் மிகப்பெரிய நன்மையின் ராஜ்யமாக இது இருக்குது. இது வசனத்தின் மூலமாக தான் இது கிரியை செய்கிறது.